ஆட்சியர் அலுவலகத்தில் இளம் நுகர்வோருக்கான புத்தாக்க பயிற்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தரமுள்ளதா கண்டறிந்து வாங்கப்பட வேண்டும். மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் கிருஷ்ணகிரி உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் செயல்படும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஒருநாள் புத்தாக்க பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் தலைமை தாங்கினார். மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் கீதாராணி, சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். புத்தாக்க நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் பேசும்போது, இந்திய குடிமக்களாகிய நம் அனைவரும் பிறந்தது முதல் நமது வாழ்நாள் முழுவதும் தேசத்தின் குடிமக்களாகவும் அத்தியாவசிய நுகர்வோர்களாகவும் இருந்து வரும் நிலையில், நமக்கு தேவையான உணவு, துணி வகைகள், மருந்து பொருட்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து பெறப்படும் சேவைகள் நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஏனைய சட்டங்கள் நமக்கு தேவையான உரிமைகள் அளித்துள்ளன. இது சம்பந்தமாக கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெற வேண்டும் என பேசினார். புத்தாக்க பயிற்சியில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் பேசும்போது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு தரமான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கல்லூரி மாணவ மாணவிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை முறையாக பயன்படுத்தி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நகராட்சி, கிராம மக்களின் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், மின்சார வசதிகள் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தி பலன் பெறலாம். இவ்வாறு பேசினார். விழாவில் நுகர்வோர் அமைப்பை சார்ந்த ரோஷன் ரஜித், பிரேம்லதா, ஜாய், அக்கண்ணன், இளஞ்செழியன், நம்பி உட்பட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக இளம் நுகர்வோர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019க்கான புத்தாக்க பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். நிறைவாக மாவட்ட வழங்கல் அலுவலரின் நேர்முக உதவியாளர் மோகன் நன்றி கூறினார். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.